அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர்ல மிக மோசமான நிலையில பாதிக்கப்பட போறது உலக நாடுகள்லயே இந்தியா மட்டும்தானா? யார் பக்கம் நிக்கிறது? இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்தியா. போர் ஏற்பட்டா இந்தியர்களுக்கு வேலை பறிபோகும் நிலை வந்துரும், பாதிப்பும் அதிக அளவுல இருக்கும். எந்த காரணங்களால இந்தியா மிகவும் மோசமா பாதிக்கப்படும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டுக்கூடையும் வலிய சண்டைக்கு போகாது, மற்ற நாடுகளுடைய உள் விவகாரங்களையும் எப்பயுமே தலையிடாது. அதே போல ராணுவம் அப்படின்றது தங்களுடைய தற்காப்புக்கு மட்டும்தான் அப்படின்ற கொள்கையை இந்தியா இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டு வருது. ஆனா இப்போ இஸ்ரேல், ஈரான் இடையேயான மோதல்ல யார் பக்கம் நிக்கிறது அப்படின்ற தர்ம சங்கடமான நிலையில இந்தியா இருக்கு. ஈரான் வளைகுடா நாடுகளை தாக்க தொடங்கி இருக்கு. ஒருவேளை மத்திய கிழக்குல போர் மூண்டுச்சுன்னா உலக நாடுகள்லயே இந்தியா தான் மிக மோசமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நாடுகள்ல ஒன்னா இருக்குமா? இதுக்கு காரணங்களை இப்ப பார்க்கலாம். இந்தியா தன்னுடைய கச்சா எண்ணெய் தேவையில 80%க்கும் அதிகமானதை இறக்குமதி செஞ்சுட்டு வருது. இதுல பெரும் பகுதி ஈராக், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மாதிரியான மத்திய கிழக்கு நாடுகள் கிட்ட இருந்து அதிகமா வாங்குது. ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத இந்தியா நிறுத்திடுச்சுன்னா குறைந்த விலையில கச்சா எண்ணெய் பெறுவது அப்படின்றது அப்படியே நின்று போயிடும். அமெரிக்கா சொல்றதுதான் விலை அப்படின்ற நிலையில தான் உலகமே இப்ப இருக்கு. சூழல்ல தான் இப்போ அமெரிக்கா தான் போரை தொடங்கி இருக்கு. பொதுவா அரபு நாடுகள்ல போர் ஏற்பட்டுச்சுன்னா எண்ணெய் விலை விண்ணை தொடும். இது இந்தியால பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தி எல்லா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் அதிரடியா உயரும். இது போக ஈரான் ஹார்மோஸ் நீர் சந்தியை மூடி இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வரக்கூடிய எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே நின்று போகக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கா. இது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி மற்றும் போக்குவரத்து துறையை முடக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள்ல சுமார் 90 லட்சம் இந்தியர்கள் வசிச்சுட்டு வராங்க. போர் வெடிச்சதுன்னா இவர்களுடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படும். இவங்களை பாதுகாப்பா மீட்டு வரது இந்திய அரசுக்கு மிகப்பெரிய சவால் அமையும். ஏற்கனவே குவைத் மற்றும் உக்ரைன் போர்களப்போ இந்தியா இதை செஞ்சது. ஆனா இந்த தடவை இது இன்னும் அதிக அளவுல செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். பொதுவா அரபு நாடுகள்ல இருந்து இந்தியர்கள் இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய பணமானது இந்திய பொருளாதாரத்துக்கு பெரிய பலமா இருக்கு. ஒருவேளை போர் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வருவாய் நின்று போகக்கூடிய அபாயமும் ஏற்படும். பல இந்தியர்கள் வேலை இழந்து, வாழ்வாதாரம் இழந்து பாதிப்பை சந்திக்கக்கூடிய அபாயமும் ஏற்படுமா. இந்தியா ஈரான்ல இருக்கக்கூடிய சாபஹார் துறைமுகத்துல பெரும் முதலீடு செஞ்சிருக்கு. இது ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளோட வர்த்தகம் செய்ய இந்தியாவுக்கு முக்கியமானது. போர் ஏற்பட்டா இந்த முதலீடுகள் எல்லாமே போரால் வீணாகக்கூடிய அபாயமும் இருக்கு. இந்தியாவுக்கு இஸ்ரேல் ஒரு முக்கியமான ராணுவ கூட்டாளி. அதே சமயம் ஈரான் ஒரு நீண்டகால நண்பன் மற்றும் எரிசக்தி வழங்கி. ஒரு பக்கம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அழுத்தம் கொடுக்கும், மறுபக்கம் ஈரானுடனான உறவை இழக்க முடியாது. இரு தரப்புக்கும் இடையில இந்தியா சிக்கி தவிக்குது. தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டிருக்கு. ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, மற்ற நாடுகளுக்கு இது ஒரு அரசியல் போர் அப்படின்னா இந்தியாவுக்கு இது ஒரு பொருளாதார போரா மாறிடும். இந்தியா இப்பதான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதாரம் அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஒரு மோதல் இந்தியாவுடைய வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளக்கூடிய அபாயம் இருக்கு. அதனால பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் இந்த விவகாரத்துல அமைதி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. இந்தியா இந்த விவகாரத்தை மிக உன்னிப்பா கவனிச்சுட்டும் வருது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.